பட்டணத்தா போக போறண்டா. ஐயோ கடவுளே, இந்த அஸ்தினாபுரியில மன்னன் திருதராஜன் கண் தெரியாதவன் அவனுக்கு ரதம் செலுத்தக்கூடிய அதிரதன் என்ற பெயர் வைத்து சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறது. ஆனா என் உடம்ப பத்தியா இந்த குதிரையை ஓட்டி ஓட்டி என் உடம்பெல்லாம் எலும்பும் தோலுமா வந்து நின்னுங்கிறேன். முதல் தாரம் ஒரு பொண்டாட்டிய கட்டண அவன் கொசு கட்சி செத்து போட்டான். அவத்தான் கொசு கட்சி செத்தான்னு ரெண்டாம் தாரம் ஒரு பொண்டாட்டிய கட்டண அவ ஈ கட்சி செத்து போட்டான். நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குதா? முதல் சம்சாரம் கொசு கடிச்சு செத்து போச்சு. கொசு கடிச்சு இது வரைக்கும் யாருன்னா செத்து இருக்கிறாங்களா? எப்படி கொசு கடிக்கிறதுல எவ்வளவு மலேரியா வரல, டெங்கு காசு வரல, கொசு மலேரியா தூரத்துல செத்து போட்டான். ஏன் இப்போ செத்தாங்களே? அது எவ்வளவு பேர் செத்தாங்க கொசு கடிச்சுதான். அதான் என் பொண்டாட்டி கூட அப்படித்தான் செத்தான். ரெண்டாம் தாரம் ஒண்ணு கட்டுன ஒத்தியா இருக்க கூடாது, கூட தோணிக்க அவ மூணாம் தாரமா கட்டின அவ பேர் தான் ராத. அவர் ராதையோ ராவானா வீட்டுல இருக்க மாட்டேன். யாண்டின்னு கூப்பிட்டா போதும், வெளியே வந்து யாண்டான்னு கேட்பான். என் பொண்டாட்டிய மாதிரி யாரு தேர்ந்தெடுத்தா கூட வர கிடைக்காது. அந்த கண்ணுக்கு எதுக்கு என் பொண்டாட்டியாண்ட கடன் வாங்கணும். நான் கிழிச்ச கோட்டை என் பொண்டாட்டி தாண்ட மாட்டா, அப்படியே சுத்திக்கிட்டு தான் வந்து நிற்பான். அவ்வளவு ஒரு பயம். போதும், என் பொண்டாட்டி அப்படியே மூத்தம் பேச்சுப்பா. அந்த அளவுக்கு பயம். பயம் இல்ல, சுகர் குடும்பம் கெட்டு போடும். ஒரு அடுப்புல ரேஷன் அரிசிருந்தா வேவுது, பொண்ணு அரிசிருந்தா வேவுது. நம்ம தான் தள்ளி கொடுப்போம். குதிரைய ஓட்டிக்கிட்டு வந்த இந்த பாவி கண்ணு தெரியாத திருதராட்சங்கிட்ட தேர் ஓட்டத்தை விட எங்கன்னா தூக்கு மாட்டிக்கணும் தொங்கலாம். தூக்கு மாட்டிக்கணும் தொங்கலான்னு போனா எனக்கு முன்னாடி 3 பேர் தொங்கினுங்கிறாங்க. ஏன் தலைவா 3 பேர் தொங்குறாங்களே, என்னதான் மன கஷ்டம்? அவங்க தொங்கி நடக்கிறாங்க. எதுக்குதான்? என்னதான் சமாச்சாரம்? அவங்க காரணம் இல்லாதவ தொங்குறாங்க. சரி, என் பொண்டாட்டி இன்னைக்கு வரட்டும். என் பொண்டாட்டி வரட்டுங்க. நான் அடிக்கிற அடியில நான் எங்க அம்மா வீட்டுக்கு ஓடுவணும், இல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடுவாளும். இன்னைக்கு வரட்டும். எப்படியா முண்ட புலக்கத்துல யாருன்னா மடக்கி பாருங்க. நடக்கிறது வேற. இன்னைக்கு என் வீட்டுல 1000 நடக்கும். டிவி சவுண்ட் அதிகமா வேணும். யாரு நல்லா ஆடு. எப்படியா முண்ட சங்கம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டா? உன்னை கைப்பிடித்து அப்பகளா கம்பிடித்து தாத்தா உன்னை கைப்பிடித்து
பிடிச்சேன் துக்கம் சொன்னா வெக்கம். நான் யாருக்கிட்ட போய் என் குறைய சொல்லுவேன்? இந்த அசுராபுரத்திலே அரசாங்கத்திலே குதிரைக்காரன் குதிரை ஓட்டக்கூடிய ரத்த சாரதி அவருடைய மனைவியாகி ராதையோட பேர் பெற்று 3ஆந்தாரமா அந்த பாவிக்கு நான் அறக்க வந்தேன். வேணான்னு சொன்னா கேட்டாங்களா? குதிரைய குளிப்பாட்டானோ இல்லையோ, அந்த குதிரைக்கு வைக்க போடுறானா பில்லு போடுறானா ஒரு வேலை செய்யறானா? போறா மூக்க பிடிக்க பிடிக்கிறான், ஜத ஒண்ணு சேர்ந்துக்கிறான். குடிச்சிட்டு மூக்க பிடிக்க குடிச்சிட்டு ஒட்டுதில்ல வந்து மொட்டுன்னு பட்டுக்கிறான். ஒரு சோறு போட்டாலும் தின்றது கிடையாது. குடிச்சிட்டு நல்லா கொத்து விட்டு தூங்குறான். பத்தியா எப்படிலாம் நல்லா பச்சை தாக்குலியாட்டு. இந்த பாவி தேடாத இடமே கிடையாது. ஒரு போய் இந்த பாய் வந்து நான் கட்டிக்கிறேன் பாரு. என் குறைய யாருகிட்ட போய் சொல்லுவேன்? சரி, குதிரைலாம் குளிப்பாட்டி கட்டிட்டு பில்ல போட்டுட்டு நான் இருக்கிறேன், கஞ்சி கொண்டு வாடி. பாத்தியா பெரிய புள்ள தூங்கிட்டா கீசி கவுர். அதான் ஏதுங்க ஆடவேன் சுத்தமான பீஸ் போன பல்பு. சரி, கஞ்சி கொண்டு வந்திருக்க, இவரை எழுப்பி பார்க்கலாம்.